This video sponsored by EduCoast Online Courses. இந்த காணொளியை வழங்குபவர்கள் EduCoast இணையவழி கல்வியாளர்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாம இப்ப இந்த பப்பாளி மரத்து காயிலிருந்து எப்படி ஸ்வீட் பப்பாளி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பச்சை காயா இருக்கிற பப்பாளி காய். இந்த காயிலிருந்து தான் நாம் ஸ்வீட் பப்பாளி செய்ய போகிறோம். ஸ்வீட் பப்பாளினா ஏற்கனவே பப்பாளியே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஏன் நீங்கள் ஸ்வீட் பப்பாளி செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம காயாக இருக்கும்போது அதை சாப்பிட முடியாது இல்லைங்களா, அதனால் ஸ்வீட் பப்பாளி செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்கலாம். லைட்டாக நம்ம 2 காயை அறுத்து சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பீஸ்களை இன்னும் சிறிதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து இருக்கிற பப்பாளியை செதுக்கி சுத்தம் பண்ணி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. இதை வந்து இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பெரிய பீஸ்ல இருந்து சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த கட் பண்ண பீஸை தான் நம்ம வந்து திரும்ப ஸ்வீட் பப்பாளியாக மாற்ற போகிறோம். பெருசாக போட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்போது நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும். இந்த சிறு சிறு துண்டுகளை வந்து ஒரு பாண்டில் தண்ணியை வச்சு அந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு பப்பாளியை போட்டு லைட்டான அனலில் கொதிக்க வைக்கிறோம். லைட்டாக நமக்கு கொதித்து ஒரு அரை வேக்காடு பதம் வந்த விடனா இதை நம்ம எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ஃபில்ட்ரு பண்ணதை திரும்பவும் நம்ம வந்து சுகரு அல்லது பனவெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை நம்ம எது வேணாலும் நம்ம சேர்த்து இது கூட வந்து ஸ்வீட்டாக நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நம்ம இப்போ சேர்த்த போகிறது சுகரை சேர்த்துறோம். 1 கப்பு வாட்டரு, நம்ம 1 கப்பு வாட்டருக்கு அளவுக்கு உள்ளாட பப்பாளி தான் செதுக்கியிருக்கிறோம். 1.25 கப்பு வாட்டர் சேர்த்திக்கலாம். நம்ம 1.25 கப்பு வாட்டரு, அதுக்கு உண்டான சர்க்கரை 1 கப் சர்க்கரை போட்டு ஏற்கனவே கொதிக்க வச்சாச்சு. அந்த கொதிக்க வச்ச லிக்விடில் நம்ம இந்த பப்பாளியை சிறு சிறு துண்டுகளாக வேக வச்ச பப்பாளியை கொட்டி திரும்பவும் ஒரு இளம் சூடு பதத்தில் அதை வந்து அப்படியே ஹீட் பண்ணுற போகிறோம். ஹீட் பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் பப்பாளி ரெடி இப்போது நமக்கு.